ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கௌதமி பேசுகிறேங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்த்துட்ருக்குறேன்னு தெரிஞ்சுதுங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம ஜேசிபி வந்து பைப்லைன் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு வானம் எடுத்துகிட்ருக்குறாங்க. சரி, நம்ம அப்படியே இந்த ஜேசிபி பற்றின சில சுவாரஸ்யமான தகவலை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க. என்னம்மா அப்படி சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வந்து சின்ன வயசில் ஒரு ஏரோப்ளேன் மேலே போகுது அப்படின்னா ஓடி வந்து வெளியே டாட்டா காட்டுறோமோ அந்த மாதிரி தாங்க. ஜேசிபி எங்கே பக்கத்தில் வேலை செஞ்சாலும் சின்ன வயசில் ஓடி போய் நின்று அதை வேடிக்கை பார்ப்பேங்க, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. இந்த ஜேசிபியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யாருன்னு நான் சொல்கிறேங்க. அவரோட பேர் என்னென்னா ஜோசப் ஸ்ரில் ஃபேம்போர்ட் அப்படிங்கிறவர் தாங்க அந்த ஃபஸ்ட்டு ஜேசிபியை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஜேசிபி நிறுவனம் வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனமுங்க. இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் வந்து இந்த ஜேசிபியை கண்டுபிடிச்சதுங்க. அவரோட பேரையே வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து வச்சுட்டாங்க. ஜேசிபி அப்படின்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னாங்க, ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ எந்த பேருமே வந்து கிடைக்கல அவங்களுக்கு வைக்கிறதுக்குங்க. அப்போ தான் பார்த்துட்டு சரி, நான் அந்த கண்டுபிடிச்சவங்களோட பேரையே வைக்கலாம் அப்படின்ட்டு ஜோசப் ஸ்ரில் ஃபேம்போர்ட் அப்படிங்கிற பேரை வந்து ஷார்ட்டாக ஜேசிபி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதனால தான் ஜேசிபி அப்படின்னு சொல்கிறேங்க. இந்த ஜேசிபி வந்துங்க 1945 வருஷத்தில் தான் வந்து இந்த நிறுவனத்தை வந்து அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்போ ஆரம்பித்தப்போ வந்து ஒரு 6 பேர் மட்டும்தான் அந்த நிறுவனத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நாளடைவில் பார்த்திங்கன்னா ஆசியா, அமெரிக்கா, ஐரோப்பியா இந்த மாதிரி நாடுகளில் வந்துங்க 22 தொழிற்சாலைகள் அமைச்சுங்க 12,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. இங்கே வந்துங்க இந்த நிறுவனங்களில் வந்துங்க கனரக வாகனங்களில் வந்து 300க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்களை வந்து தயாரிச்சிட்ருக்குறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுவடை இயந்திரம், டிராக்டர், இந்த மாதிரி ஜேசிபி இயந்திரத்திலே வந்து இன்னும் சிறிய ரக வாகனங்கள், கனரக வாகனங்கள் இதையெல்லாம் வந்து அந்த நிறுவனம் வந்து தயாரிச்சிட்ருக்குறாங்க. தயாரிக்கிறத மட்டும் இல்லாமங்க இது 150 நாடுகளுக்கு மேலே வந்து இந்த கனரக வாகனங்களை வந்து சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிறுவனம் வந்துங்க. நம்ம இந்தியாவிலேயே வந்துங்க ஃபஸ்ட்டு கனரக வாகனங்கள்னு சொல்லி கால் பதிச்ச ஒரு நிறுவனம் அப்படின்னாங்க நம்ம பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னாங்க நம்ம இங்கிலாந்தை சேர்ந்த ஜோசப் ஸ்ரில் ஃபேம்போர்ட் அப்படிங்கிற இந்த கனரக வாகனம் தாங்க நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு கால் பதிச்சதுங்க. இந்த ஜேசிபி அப்படிங்கிற கனரக வாகனம் வந்துங்க எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. கட்டுமான பணிகள்ங்க, சாலை பணி, விவசாய பணிங்க, குப்பை கிடங்குகள் அகற்றுதல், கல்குவாரிகளில் வேலை, இந்த மாதிரி பணிகளுக்கெல்லாம் வந்து இந்த ஜேசிபி இயந்திரங்களை தான் வந்துங்க அதிக அளவில் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இப்போ அதிகமாக பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஜேசிபிக்கு வந்து மஞ்சள் நிறம் தான் இருக்குங்க. அது என்ன காரணம் அப்படின்னாங்க, இந்த ஜேசிபி இயந்திரம் வந்துங்க பகல் நேரம் மட்டும் இல்லாமங்க இரவு நேரங்கள்லேயும் வந்து சாலை பணி, கட்டுமான பணிகள் எல்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அந்த சமயத்தில் வந்து என்னென்னா நம்ம பயணம் போகிறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து அந்த இடத்துல வேலை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்துங்க மஞ்சள் கலரை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அந்த இடத்துல வேலை செஞ்சிட்ருக்குறாங்க, இந்த இடத்துல வாகனம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக அந்த மஞ்சள் நிறம் வந்து ஜேசிபிக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜேசிபியில் பார்த்திங்கன்னா 2 பக்கமே வந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குங்க. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பக்கெட்டும் ஒரு பக்கம் வந்து அந்த மண்ணெல்லாம் வந்து மட்டம் தட்டுற மாதிரியும் இருக்குங்க. ஒரு ஒரு நிலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி வந்து சவுனாக வந்து மட்டம் படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும், ஒரு பக்கம் வந்து வானம் எடுக்கிறது, பெரிய பெரிய கல்லுகளை வந்து பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கிறது, இதுக்கெல்லாம் வந்துமே அது பயன்படுத்துகிறாங்க. அதை ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிரைவர் வந்து 2 பக்கமே அவங்க ஆப்ரேட் பண்ணணுங்க. இந்த ஜேசிபியில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நின்று வேலை செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பக்கம் ஆப்ரேட் பண்ணணுங்க. வானம் எடுக்கிறது, கல் எடுக்கிறது, இந்த மாதிரி பறிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணணுங்க. ஒரு பக்கம் எப்படின்னா நம்ம முன்னாடி நகர்த்திட்டு போகணும், இல்லை ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு வேறு பக்கம் திரும்பி ரொட்டேட் பண்ணி அவங்க வந்து அந்த வாகனத்தை இயக்கணுங்க. இந்த மாதிரி 2 பக்கமுமே இயக்கரக வாகனத்துக்கு மட்டும்தான் இருக்குங்க. இந்த கனரக வாகனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உலக அளவில் 3வது இடத்துல இருக்குதுங்க இந்த நிறுவனம். அதே மாதிரி சந்தைப்படுத்துதல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 150 நாடுகளுக்கு மேலே வந்து இவங்க வந்து சந்தைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க.
அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ சாலை பணிகளோ இல்லை வந்து கட்டுமான பணிகளோ இந்த ஜேசிபி இயந்திரம் இல்லைன்னா வந்து எந்த பணியுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்கு வந்துட்டாங்க. என்ன காரணம்னா இப்போ ஆட்களை வச்சு செஞ்சு முடிக்காத வேலையை வந்து இந்த மாதிரி கனரக இயந்திரங்களை வச்சு தான் வந்து செஞ்சு முடிக்க முடியுங்க. இப்போ விவசாய பணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பைப்லைன் போடுறது அப்படின்னிங்கன்னா இந்த வானம் எடுக்கிறக்கே ஆட்களை விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 மாதமோ 2 வாரமோ இப்படி எடுத்துக்குவாங்க. அதுவுமே ஆட்கள் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்க 2 நாளைக்கு வருவாங்க, 2 நாளைக்கு வரமாட்டாங்க. இப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த வேலை வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குங்க, நாட்கள் அதிகமாகிட்டே இருக்குங்க. அதுவே வந்து இந்த கனரக வாகனங்கள்லாம் வச்சு நம்ம அந்த வேலையை செய்யும்போது வந்து அந்த வேலை வந்து ஒரே நாளில் முடிஞ்சிருங்க. அது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் அவ்வளோதான் அந்த வேலை முடிஞ்சிருங்க. அதுக்காகவே இந்த கனரக வாகனங்கள்லாம் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க. நிறைய இந்த குப்பை கிடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குப்பைகளை எல்லாம் வந்து ஆட்களை கொண்டு அள்ள முடியாதுங்க. அப்போ வந்து அந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த ஜேசிபி இயந்திரத்தை தான் வந்து ரொம்ப பயன்படுத்துகிறோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னாங்க, நம்ம வந்து பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு கட்டடம் கட்டுறோம், அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது, அது வந்து நம்ம எடுத்து ஒரு பக்கம் வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இயந்திரங்கள்லாம் வராதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், வெட்டிடுவாங்க அந்த மரத்தை. ஆனால் இப்போலாம் என்னென்னாங்க, இந்த இயந்திரமெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து அந்த மரத்தை அப்படியே உயிரோடு எடுத்து இன்னொரு பக்கம் வைக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அது நல்லா பாதுகாப்பாக வளர ஆரம்பிக்குதுங்க. அதுக்கான மிக பெரிய பங்களிப்பை இந்த கனரக வாகனமெல்லாம் வந்து கொடுக்குதுங்க. அப்புறம் இந்த கல் குவாரிகளெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாறைகளையெல்லாம் வந்து நகர்த்துறக்கு அதை எடுத்து இன்னொரு பக்கம் கொண்டு போகிறதுக்குமே வந்துங்க இந்த ஜேசிபி இயந்திரம். இதே மாதிரி இன்னும் நிறையா மாடலில் வந்து கட்டுமான பணிகளில் பயன்படுத்துறதுக்கெல்லாம் வந்து நிறையா வந்துருச்சுங்க. இப்போ அந்த மாதிரி இயந்திரங்கள் தான் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து நம்ம ஜேசிபி கனரக வாகனம் வந்துருச்சுங்க. ஆனால் வந்து நம்ம ராஜராஜ சோழனெல்லாம் இருந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் கட்டுறது இல்லை ஒரு மண்டபம் கட்டுறது இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கிறப்ப வந்துங்க அப்போ எது பயன்படுத்தினாங்க அப்படின்னாங்க, யானைகளை வச்சு தாங்க வந்து அப்போல்லாம் வந்து கோவில் கட்டினாங்க. அந்த தூண்களை எடுத்துகிட்டு போகிறது, அந்த பெரிய பெரிய மரங்களை கொண்டு போகிறதுக்கெல்லாம் வந்து யானைகளை தாங்க பயன்படுத்தினாங்க. சின்ன சின்ன வேலைகளுக்கு ஆட்களையும் பெரிய வேலைகளுக்கு யானைகளையும் தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஜேசிபியும் இந்த யானையும் பார்த்திங்கன்னா ஒரே உருவமாக தான் இருக்குங்க. யானையோட பலந்தாங்க இந்த ஜேசிபியும் வந்துங்க. இப்போலாம் இந்த ஜேசிபி வரங்காட்டி நம்மளோட வேலைப்பளுவெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சுங்க. சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடுறாங்க, நேரம் கம்மியாகுது, அதே மாதிரி செலவுகளும் வந்து கம்மியாகுதுங்க. ஆட்களுக்கு கொடுக்க வேண்டிய செலவுகளை விட இந்த ஜேசிபி கம்மியாக தான் ஆகுங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.